ரஜினிக்கு பிடித்த நாயகி எம்ஜிஆர் அண்ணன் மகனால் உயிரிழந்த பரிதாபம். நடிக்கவே பிடிக்கவில்லை. என் வீட்டில்தான் நடிக்க சொல்லி வற்புறுத்தல். என்னை காதலிப்பவர் வீட்டிலும் நான் நடிப்பது பிடிக்கவில்லை. இன்னும் கொஞ்ச நாள் நடித்துவிட்டு விலகிவிடுவேன். இப்படி சொன்ன அடுத்த வாரம் அதிகமான தூக்க மாத்திரைகளை முழுங்கிவிட்டு செத்து போனார் படாபட் ஜெயலட்சுமி. சர்ச்சைக்குரிய மரணம் என்று தென்னிந்தியா பரபரத்தது. ஆனால் யாரும் பேசவில்லை. அன்றைய முதல்வர் எம்ஜிஆர் அண்ணன் மகன் எம்ஜி சுகுமார் படாபட்டை ஏமாற்றி சொத்துகளை பிடுங்கி கைவிட்ட சோகம்தான் இந்த சாவு என கிசுகிசுக்கப்பட்டது. போஸ்ட்மார்ட்டம் சரியாக பண்ணாமல் கூட அடக்கம் செய்யப்பட்டது. அருமையான இயற்கை நடிகை. முள்ளும் மலரும் 6 to 60 வரை கவிக்குயில் என ரஜினியோடு நடித்து அவர் மனம் கவர்ந்த ஒரே நடிகை. நடிகை சுஜாதா தவிர வேறு யாரிடமும் பேசமாட்டார் படாபட். இவங்க 2 பேரும் நிஜத்துலேயும் க்ளோஸ் ஃப்ரெண்டா இருந்திருக்காங்க. அது எந்தளவுக்குன்னா படாபட் தற்கொலை செஞ்சுக்கிட்டு இறக்கப் போறதை சுஜாதா முன்கூட்டியே கனவு கண்டு அழுதுகிட்டே அவங்க வீட்டுக்கு போற அளவுக்கு திக் ஃப்ரெண்ட்ஸா இருந்திருக்காங்க. 7 வருஷத்தில் 60 படங்கள். படாபட் கூட நடிக்காத ஹீரோக்களே அன்று இல்லை. ஜெயலலிதாவின் கடைசி படமான நதியை தேடி வந்த கடல் படத்தில் படாபட் நடித்தார். என்னைவிட அருமையான நடிப்பு என ஜெயா புகழ்ந்து தள்ளினார். செத்துப்போய் 46 வருஷமாச்சு. யாரும் மறக்க முடியாத நடிகை படாபட். ஆரவல்லி புகழ் ஜி வரலட்சுமி இவர் அத்தை என்பதும் சிறப்பு.